ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்டிரியல் கேன்லா. ஆர்டிரியல் கேன்லா என்னன்னா வீனஸ் கேன்லேஷன் யூஸ் பண்ணி நம்ம பேஷண்டோட பிளட் வந்து வீனஸ் சிறுவாயிருக்கு சர்க்கிட்டுக்கு நம்ம ட்ரைன் பண்ணிடுவோம் இல்லையா. ட்ரைன் பண்ண பிளட் ஆக்சிஜனேட் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கேன்லா தான் ஆர்டிரியல் கேன்லா. இந்த ஆர்டிரியல் கேன்லா நம்ம எங்க பிளேஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அயோட்டால பிளேஸ் பண்ணுவோம். ஆர்டிரியல் கேன்லாவுக்கான ஏசிடி என்னன்னு பாத்தீங்கன்னா அபவ் 300 செகண்ட்ஸ். இதோட ப்ரெஷர் என்னன்னு பாத்தீங்கன்னா 100 to 200 mm. மேஜரான ஆர்டரியல் கேன்லா டைப்ஸ் என்னன்னா ரைட் ஆங்கிள்டு மெட்டாலிக் டிப் கேன்லா, இன்னொன்று வந்துட்டு என்னன்னா பிளாஸ்டிக் டிப் ரைட் ஆங்கிள்டு கேன்லா. அதுல இருக்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா ஸ்ட்ரைட் டிப்பு, கர்வ்டு டிப்பு, ஷார்ட் கர்வ்டு டிப்பு, டிஸ்பிரஷன் டிப்பு, இன்னொன்று வந்துட்டு மெட்டல் டிப்பு. ஆர்டிரியல் கேன்லாவோட சைஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா பேஷண்டோட பிளட் வெசல் டயாமீட்டர் பொறுத்தும் பேஷண்ட்டுக்கு எவ்வளவு பிளட் ஃப்ளோ போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் ஆர்டிரியல் கேன்லாவோட சைஸ் பார்ப்பாங்க. ஆர்டிரியல் கேன்லாவோட ஸ்ட்ரென்த் சைஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான் இருக்கும். 8, 10, 12, 14. இதோட லாஸ்ட் சைஸ் வந்து சென்ட்ரல் சைஸ் வந்து 24. Types of arterial cannula வந்துட்டு proximal aorta, distal to the cross clamp, femoral artery, axillary artery, distal aorta. இதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஸ்மால் இன்செஷனா இருந்துச்சுன்னா நம்மளால அயோட்டால கேனுலாவை பிளேஸ் பண்ண முடியாது. கேனுலாவை வந்துட்டு நம்ம கிளாம்ப் பண்ணிட்டோம்னா பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஒழுங்கா இருக்காது, அதனால ப்ரொஃபஷனும் ஒழுங்கா நடக்காது. இதனால வந்துட்டு அயோட்டிக் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்.